ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளுடைய குட்டி கார்டன். அது வந்து நம்ம மாமா வீட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து காராமணி. இது வந்து ஒரு 4 காராமணி எடுத்தால் போதும். நம்மளை வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான பொரியல் செஞ்சிடலாம். இது வந்து சின்ன பப்பாளி. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிழங்கு வகைகள் இருக்குது இங்கே. இது வந்து ஒரு கிழங்கு. இதெல்லாம் இது வந்து இதுவும் ஒரு கிழங்கு. அதோடைய வேர் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே கிழங்கு தான். இங்கேருந்து இது இப்போ வந்து இதை மட்டும் நம்ம தோண்டி எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் இந்த மொத்த ஏரியாவில் இருக்கிற இடத்துலையும் அப்படியே அந்த கிழங்கு மட்டும்தான் இருக்கும். அது இன்னொன்று வந்து இந்த கிழங்குல வந்து இது வந்து ஒரு அரிய வகை கிழங்குன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக பீட்ரூட் மாதிரியே இருக்கும். அதை பார்த்தீங்களா, கீழெலாம் தெரியுதா? பார்த்தீங்களா, ரெட் கலரில் இருந்துச்சா? அந்த மாதிரி சாரி, அப்படியே ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். அது இது கிள்னாலே அவங்க பாருங்க, பீட்ரூட் மாதிரியே இருக்கும். ஆனால் இதுவும் கிழங்கு தான். இது ஒரு வகை கிழங்கு. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு இதெல்லாம் இது வந்து அந்த ட்ராகன் ஃப்ரூட். அதுலேயே கோவக்காய் அதுவும் இருக்குது. கோவா பழம்னு சொல்லுவோம். அதெல்லாம் எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில. இப்போ இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பிரண்டை வந்து ஃபுல்லாக இருக்குது. அது ஃபுல்லாக அப்படியே பிரண்டை இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மாமா வீட்டில் அவர் வந்து குட்டியாக ஒரு கார்டன் செட்டப் பண்ணிடுறார். சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதோட மீட் பண்ணலாம். பாய்.